ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது நீங்கள் ட்ரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன்னில் அந்த டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் நியூ இயர்க்கு வீடியோ போடல அப்படின்னா, நான் வந்து வெளியூர் போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். சரி, நம்ம இன்ட்ரோ ரெடி பண்ணியிருப்போம், அதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸே கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த நன்னிக்கிட்டேருந்து தப்பிச்சு போகணும். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இந்த கேமில் வெப்பன்ஸ் கிடையாது, வெப்பன்ஸ் உண்டு, ஆனால் கம்மு மாதிரி அவளை கொல்ல முடியாது. ஒரே ஒரு வெப்பன் உண்டு, பாம். இது வந்து நான் இந்த கேமை அழிச்சிட்டேன் டக்குன்னு, திருப்பி ரீ பண்ணி டுட்டோரியல் நடக்குதுப்போ. சரி, முடிஞ்சிடுச்சு. வெளியில் போய் தொலை, டக்குனு போ, ஸ்பீடாக போ. ரெடி, மேலே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பார்க்குற பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நாசமாக போனவன் எங்கே இருக்கான்னு தெரில. மினிக்கி வேணா, நாசமாக போனவன் பார்த்துட்டா. ஓடு. பக் ஆகிடுச்சு. அப்பா, நல்ல வேலை கட் பண்ணிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. நாசமாக போன வந்துட்டா. சரி, நம்ம அப்படி போகலாம். அதுலேருந்து அப்படி நம்ம போக ஆரம்பிக்கலாம். அப்படி போயிட்டுருக்கோம். நாசமாக போனோமா பின்னாடி வர்றா. சரி, எப்படியா தப்பிச்சு போகணும் இவர்கிட்டருந்து. நம்ம வந்து இந்த தடவை டோர் எஸ்கேப் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேன் எஸ்கேப், அதுக்கு வந்து கார் எஸ்கேப்பு, நம்ம வேன் எஸ்கேப்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேபிள் கிச்சனுக்கு வந்துக்கோங்க. கேபிள் எடுக்கும்போதே இந்த மாதிரி ஃபோட்டோலாம் தள்ளி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி அதில் ப்ளக் பண்ணிக்கணும். ப்ளக் பண்ணி முடித்தோன்னே ஒரு பக் ஆகிடுச்சு, நான் கட் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கு நேராக நின்றுக்கணும், ஆனால் அந்த நெருப்பில் மட்டும் விழுந்துடாமல் பார்த்துக்கலாங்க. இப்போது வருவா, நாசமாக போனவா வருவா, சீக்கிரமாக வருவா. இப்போ வந்து கட் ஆகிருக்கும், ஒரே ஜம்ப். உள்ளே வந்தாச்சா? இப்போ நேராக போய் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ப்ரூம் ஸ்டிக் இல்லாட்டி வேறு ஒரு இடத்த காமிக்கிறேன், அதில் இருக்கும். இதுதான் இருக்கா, அண்ணா வந்துட்டா. நாசமாக போனவ பின்னாடியே வந்து நம்மளோட உயிரை வாங்குறா. விரட்டுறால. இந்த டோர் எஸ்கேப்பை நான் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நம்ம வீடியோ போடும்போது பார்க்கும்போது இப்படி ஆகுது. என்னங்க பக் ஆகுது, பக்காகி தொலையுது. சரி, நாசமாக போனோம். எங்க மினிக்கி வேணா, மினிக்கியோட புருஷன் செத்து போயிட்டான். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, இதுவும் ரியல் லைஃப் ஸ்டோரி தான். சம்வேர் ஜெர்மனி அங்கே தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுட்டேன் நான். இதுவே உங்களுக்கு ஹார்ட் மூடில் இந்த எஸ்கேப் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் இதில் போய் இதில் தான் தொடப்பக்குச்சி இதை எடுத்துக்கோங்க. சரி, இப்படி எடுத்தாச்சு. இதை கீழே போடுவோம். தேர் இஸ் நோ போடா அங்கே. சரி, கீழே போட்டாச்சு. இப்போ நாசமாக போனவங்க வருவா. நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டாகுதான்னு பார்க்கலாம். தொடப்பக்குச்சி எடுத்தாச்சு. இப்போ நேராக அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி போகும்ல, அதுக்கிட்ட போகலாம். நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நல்லா கிடக்குது. சரி, இது எவகிட்ட ஒரு விளையாட்டுக்கு அனுப்பிடும் பாருங்கள். நாசமாக போடுங்க, பார்த்துட்டா. இப்போ அந்த டோரை தூக்கி பெணாச்சிட்டு வருவாளே. இதில் வந்து நான் என்னோடய லைஃப்பை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். இதில் ரிஸ்க்குன்னு எப்படி சொல்கிறது, அந்த கேமில் நான் ஃபோட்டோவை மேலே காணிக்கிறான் பார்த்தீங்களா, அதில் அந்த சேர் மேலே ஏறணும். அவங்க செஞ்சு காணிக்கிறேன் பாருங்கள். சேர் மேலே ஏறி அந்த சீலிங் எப்படி தட்டணும். இப்போ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிகிட்ருப்பா. அதை வந்து நான் வந்து இதுதான் நான் ரிஸ்க் எடுத்தது. அதில் போன வாட்டி அதில் பண்ணும்போது அவள் வெளியில் வந்து என்னை அடிச்சிட்டா. இந்த தடவை அப்படி இல்லைல்ல, நான் தப்பிச்சிட்டேன். சரி, இதுலேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு குக்கி பாக்ஸை வந்து ஹைட்டான இடத்துலேருந்து கீழே போடணும். கீழே போட்டால் தான் அதுலேருந்து அந்த சாவி ஓகே, கீ ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டு, நான் சைடில் ஒரு டோர் தெரியுதுல, அதுக்குள்ளேயும் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு இதே மாதிரி அப்போ தான் நம்ம ஒரு இதுலேருந்து எடுத்த மாதிரியே ஒன்று இது இருக்கும்.
அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் சில நேரம் ப்ரூம் ஸ்டிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, மினிக்கி பார்த்துட்டா. மினிக்கி வேணா மினிக்கி செத்து போயிட்டா நாசமாக போனவன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி கிராணியோட டோர் எஸ்கேப் போடலாம். இதுவே 6 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்போ கிராணி கன்ஃபார்ம் 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நாசமாக போனவன் எங்கேயா போய் செத்து தொலையண்டி வந்து உயிரை வாங்குறா. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளால் ரோட் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1K பாயிண்ட் தான் போகிறேன். சரி, நான் நினச்சேன் அவளை அங்கே வர வச்சுட்டு போயிடலான்னு. ஆனால் டோர் ஓப்பனில் இருந்துச்சா, அதான் அதுலேருந்து எடுத்துட்டேன். சரி, நான் சைடில் ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் விட்டு ஓப்பன் பண்ணது இருக்கும். அது கீழே போய் லாண்ட்ரியில் அதை காப்பாற்றலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வெளியில் போயாச்சு. மினிக்கி பாய் பாய். புருஷனு கூட போய் விளையாடு போ. சரி, மினிக்கி வேணா மினிக்கி. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு போகிறேன். சரி, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதை பாருங்கள், இதான் சீக்ரெட் பங்கர் ஓப்பனாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ்க் பீஸ் கலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னொரு தனியாக நம்ம ஃபஸ்ட் சேனலில் எல்லாத்துக்கும் போடுறேன். செகண்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் இப்போ இதில் மாதிரி வந்திருக்கும். அந்த யூடியூப் சேனல் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ, இந்த யூடியூப் பிரதர்ஸ் சேனல் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பாய் பாய், see you.